Hi guys, welcome back to SM Auto Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைலியா ஹெச்ஏபி 80 அப்படின்ற ஒரு ஏர் பம்போட அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் அது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். இதை மட்டும் நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 10,000 எபோவுக்கு வந்து நான் அக்சசரிஸ் வந்து எடுத்திருந்தேன். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அப்படி வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஹைலியா ஹெச்ஏபி 80 அப்படின்ற இந்த ஏர் பம்பை பற்றி தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். உள்ள என்னென்னலாம் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வழக்கம் போல் ஒரு மேனுவல் வந்துருக்கு. இப்போ இந்த மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி எனக்கு தேவையில்லை. ஸோ நான் தான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இதோட ஏர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூப் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் போடுற நாசல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூபு இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அவுட்லெட், இதுதான் வந்து ஏர் அவுட்லெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒன் சைடு வந்து 10 இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் 20 அவுட்லெட்ஸ் வந்து இருக்குது. இந்த மாடலில் வந்து 20 வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜஸ்ட் ஓகே, நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த அன்பேக் பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன கேஜு, நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய ஏர் ப்ளோவர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு வழியாக இந்த ஹைலியா வந்து பிரிச்சாச்சு இந்த ஏர் ப்ளோவரை. ஸோ நல்ல ஹெவியாக இருந்திருக்கும். நான் வந்து பிரிக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்னா இது ஒரு 7 கேஜ் இருக்குது, ஒரு 7 கேஜ் இருக்கிற ஒரு ஏர் ப்ளோவர். இது வந்து சைனா மேடு தான். ஸோ இது பின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பின் வந்து நமக்கு சைனா பின் அது. ஸோ நீங்கள் நார்மலாக இதுக்கு என்ன பண்ணணும்னா அடாப்டர், நம்மளோட அடாப்டர் வந்து போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷார்ப் நோட்டாக இருக்கும். நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ சைனா மேடுன்றதுனால சைனா இதில் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்தியன் நம்ம பின் இருக்கும் இல்லையா, அந்த இதில் ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது அடாப்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்குது. அது வாங்கி இது யூஸ் பண்ணணும். ஸோ இது மெயினாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பான்ஸ் வந்து இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்காக சில பண்ணைகள் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பான்ஸ்க்காக இந்த ஏர் ப்ளோவர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அக்வேரியம் ஹாபிலையும் இப்போ நார்மலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீசன் என்னென்னா, ஒரு ஷாப்பில் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன ஏர் பம்பை வந்து நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஏர் ப்ளோவர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இருக்கிறது வந்து இவ்வளோ தான். ஸோ வந்து இந்த அவுட்லெட் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டியூபை. உங்களுக்கு மாட்டி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நாபை வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதில் வந்து மாற்றம், இது டைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதில் வாசர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில், ஏர் வெளியே போகக்கூடாதுங்க. இப்போ நம்ம இதில் வந்து நார்மலாக நான் இப்போ வந்து செட் பண்ண போகிறது கிடையாது நம்ம டேங்க்ஸ்க்கு. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இதை எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ளவரான் வந்து நம்ம க்ரூம் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 30 to 50 பீஸ் வந்து நம்ம க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய டேங்க்ஸ் வந்து நான் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் மொத்தமாகவே இதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பர் மினிட்டுக்கு 80 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளோ பண்ணி கொடுக்கும் ஏரை வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து செட்டப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த அவுட்லெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பைப் லைன் மாதிரி கொடுத்து வேறு மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோம் நம்ம டேங்க்ஸ்க்கு. நீங்கள் இதில் எத்தனை டேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 அவுட்லெட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து 20 கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து 60 வரையுமே போடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஏர் ப்ளோவர் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதே பிளானில் தான் நானும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 60 டேங்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் முன்னாடி வந்து யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் டைம் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எத்தனை இது போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ரிவ்யூவாக வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து இது அன்பாக்சிங் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எப்படின்னா நம்ம டேங்க்ஸ்க்கு நம்ம வாட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மீட்டருக்கு தள்ளி வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெவி அப்படின்றதுனாலையும் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்மளோட அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் நம்ம மற்றபடி நம்மளோட எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம மேலே எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேனுவல் கைட்ஸ் வந்து படித்து வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 4 இடத்துலையும் வந்து நகரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஏர் நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து பார்க்க வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் இதை எடுத்திருக்கேன். இவ்வளோ ஃபஸ்ட் டைம் நான் அதை எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோட எண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஃப்ளவரான் டேங்க்ஸ்க்கு வந்து நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 டேங்க்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து ஏஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரை வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷனில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் இப்போதைக்கு என்ன டேங்க் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அதாவது நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு 5 minute to 6 minute வீடியோ தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.